ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் செகண்ட் இன் கமாண்ட் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருப்பார். அதே சமயத்தில் வில்லன் எப்படியாவது அந்த நாட்டுடைய ஜனாதிபதியை போட்டு தரணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃபாக அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்து நாட்டோட ஜனாதிபதி எப்படியாவது நம்ம தூக்கிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஜனாதிபதியை தூக்கலான்ட்டு பிளான் பண்ணுறான். உடனே அவர் ஓடி போய் செக்யூரிட்டி ஆஃபீஸில் போகிறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கார். இப்போ அடித்து வில்லனை தோசை செஞ்சு நம்ம ஜனாதிபதி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவருங்க போராடுறாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ அந்த வில்லங்கிட்ட இருந்து ஜனாதிபதி எப்படி காப்பாற்றுறாரு, வில்லனை எப்படி துரத்துறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாஸ்ட்னு பார்த்தாவே சண்டை காட்சி தாங்க நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோட ஆக்டிங் சும்மா தூள் கிளப்புறாரு. சண்டை காட்சியில் சும்மா அதிரடி காமிக்கிறாரு. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸு இதில் இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு கதை தான். இருந்தாலும் அது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து பார்க்குறதுக்கு என்கேஜாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தாவே அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. சீன்ஸு லேசியாக இருக்குது. இவங்க விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். ஏன்னா லோ பட்ஜெட் படங்கிறது அப்பட்டமாக அப்படியே தெரியுது. இன்னும் கொஞ்சம் தத்ரூபமாக கொடுத்தா நல்லாவே வந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் வர ஃபைட் சீக்வன்ஸிலாம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா பொருளாதார ரீதியாக பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். படத்தில் நடித்த மற்ற கேரக்டர்ஸ்க்கெலாம் அந்தளவுக்கு ஈக்குவல் முக்கியத்துவம் தரல. குறிப்பாக படத்தோடைய கிளைமேக்ஸ் அளவுக்கு இல்லைங்க. ஒரு மொக்கையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ப்ரிடிக்டபுளாகவே இருக்குது. ஏன்னா படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு தாங்க படத்துக்கு உயிர். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டே ஒரு மொக்கையை எடுத்துட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தம் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.